ஹாய் ஏஞ்சல் அக்கா. ஹாய் யோனா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கிறேன்க்கா. நீங்க? நான் நல்லா இருக்கேன் யோனா. அக்கா, டெய்லியும் ஒரு கதை சூப்பரா சொல்லுவீங்களே, இன்னைக்கு என்னக்கா கதை சொல்ல போறீங்க? இன்னிக்கா 4 நல்ல நண்பர்களை பத்தி சொல்ல போறேன். அதுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை பார்க்கலாமா? நீதிமொழிகள் 17:17 சொல்லுது, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். ஒரு நாள் இயேசுசாமி கப்பர்நகம் என்ற ஊருக்கு வந்தார். இதை கேட்ட அநேகர், யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பணக்காரர்கள், ஏழைகள், முடவர்கள், வியாதியர்கள் எல்லாம் இயேசுசாமியை பார்க்க ஓடோடி வந்தாங்க. ஆனால் இயேசுசாமி இருக்கிற வீட்டு உள்ள யாராலையும் போக முடியல. ஏன்னா வீட்டு உள்ளேயும் வெளியவும் ஜனங்க ஜே ஜே ஜேன்னு இருந்தாங்க. யாராலையும் உள்ள போக முடியல. அந்த ஊர்ல ஒரு வியாதிஸ்தர் இருந்தாராம். அவரால் எழுந்துக்க முடியாது, நடக்க முடியாது, மற்றவங்க உதவி இல்லாமல் அவரால் எதுவுமே செய்ய முடியாது. அப்படியாக்கா? எப்படிக்கா? அவரு ரொம்ப கஷ்டமா இருக்குமே. ஆமாம், அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆனால் பாரு, அவருக்கு ஒரு 4 நல்ல நண்பர்கள் இருந்தாங்க. இயேசுசாமி வந்ததை அறிஞ்ச அந்த 4 நண்பர்களும் அவனை எப்படியாவது கூட்டிட்டு போயிட்டு சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என நினைச்சி அந்த நண்பனை 4 பேரும் கட்டில் வச்சு இயேசுசாமி இருந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா அவங்களால உள்ள போக முடியல. ஏன்னா ஜனம் அவ்வளோ பேர் இருந்தாங்களாம். பாரு, அந்த 4 நண்பர்களுக்கும் ஒரு ஐடியா வந்துட்டு, இயேசுசாமி இருக்கிற வீட்டு மேலே ஏறி கூரையை பிரிச்சு கயிறு கட்டி அந்த கட்டில கீழே இருக்குனாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்கலாம் ஆச்சரியமா பார்த்தாங்க. அந்த கட்டில இருக்கிறவனை பார்த்து இயேசுசாமி சொன்னாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. இப்போ அந்த வியாதிஸ்தனுக்கு ஒரு நினைவு வந்தது. அந்த ஊர் மக்கள்லாம் உன் பாவத்தினால தான் உனக்கு வியாதி வந்ததுன்னு ரொம்ப திட்டினாங்களாம். இயேசுவோ உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு என்று சொன்னாரு. அது மாத்திரம் இல்ல, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னாரு. அவனும் எழுந்திருச்சு கை கால ஆட்டினா, குதிச்சான். அவனும் மகிழ்ச்சியாக தன் படுக்கையை எடுத்துட்டு வீட்டுக்கு நடந்து போனான். பாருங்க, இந்த 4 நண்பர்கள் கூட உடம்பு சரியாத இருந்த தன் நண்பனை ஏசப்பா கிட்ட கொண்டு போய் அவனை குணம் பெறும்படி உதவுனாங்க. நம்மளும் நம்ம நண்பர்கள் கிட்ட இயேசுவின் அன்பை பத்தி சொல்லணும், உதவணும்.